திரு சேகர், நிறைவு சுற்றி இது நிறைவு கருத்தாக அவருடைய ஜெயராஜ் அவருடைய கருத்துக்கு மறுப்பு சொல்வதற்கு முற்பட்டீர்கள். அதற்கும் சேர்த்தே மறுப்போடு கூடிய உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. இல்லை, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம், ஜெயராஜ் சொன்ன ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கிறதுன்னு நல்லா தெரியும். நீங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரி, நீ ஜெயலலிதாவுக்கு எதிரி, நீ ஜெயலலிதாவுக்கு எதிரி, எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு எதிரியில் என்கிட்ட வா. ஏன் வரலை இவர்கள்? 2004 வந்து பிஎம்கே 2004 எலெக்ஷனில் வந்து பிஎம்கே கலைஞரோட போச்சு. 2009 அதிமுகவோட போனாங்க. இப்போ இதே கம்யூனிஸ்ட்டுகள் வந்து 2014 மார்ச் மாதம் வரையில் வந்து காக்க வச்சுட்டு கடைசியாக கலைஞர் வந்து அவங்களை கைவிட்டார். ஏற்கனவே இப்படி இடதுசாரிகளும் சரி, பிஎம்கே மற்ற கட்சிகளும் சரி, இப்போது உண்மையிலே ஜெயலலிதாவுக்கு எதிரியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாட வேண்டிய நபர் கலைஞர் தானே. ஏன் நாடல? ஏனால் ஏற்கனவே அவரோடு இருந்து சூடுபட்டு கொண்டதனால் இவர்கள் அங்கே போவதற்கு தயாராக இல்லை என்பதை ஜெயராஜ் புரிந்து கொண்டால் மறுபடியும் பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து வீரபாண்டியன் பேசுகின்ற போது கலைஞரோடு ஒரு உரையாடல் என்று சொன்னார், அதிர்ச்சி தரும் ஊழல் என்றார். ஆனால் அதிர்ச்சி தரும் ஊழலோடு காங்கிரஸ் தான் 2004 2009 இருந்தார். கலைஞரோடு உரையாடுதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அவர் என்ன சொன்னார்? 2014 ஜனவரி மாதம் ஒன் இண்டியாவில் காதர் பாட்ஷாக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இத்தனை நாட்களாக இடதுசாரிகளோடு சேர்ந்து இருந்தவர்கள் ஏன் இப்போ புறக்கணித்திருக்கிறேன் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, நான் கட்சிகளை பார்ப்பதில்லை, கட்சிகளின் தலைமையை தான் பார்க்கிறேன், அவர்கள் எவ்வளோடு என்னோடு உறவில் இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்கிறேன்னு சொல்லி 2014 சொல்லி, அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய தலைவருக்கும் இவருக்கும் என்னன்னு தெரியல, அதனால் பார்க்கல. ஆனால் ஓராண்டு காலம் கழித்து 2015 செப்டம்பர் மாதத்தில் இப்ப சொல்லுகின்ற போது யெச்சூரி வந்து இப்போது தலைவராகி இருக்கிறார். அவர் வந்து செந்தமிழ் மாநாட்டுக்கு இங்கே வந்திருக்கிறார். எனவே வந்து திமுக மீது இருக்கிற வெறுப்பை அவர் மாற்றிக் கொள்வார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு மாறாக ராமகிருஷ்ணன் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரியாக கூட்டணியை நோக்கி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை 2004 முதல் முறையாக எல்லாரையும் முதல்லயே சேர்த்து ஒரு கூட்டணியை வலுப்படுத்தினார். பின்னாலே இவரோடு சேர்ந்து இவரோடு சூடுபட்டு கொண்டவர்கள் இன்றைக்கு தனியாக போய் அவர்களாக ப்ரொக்ளைம் பண்ணுவதற்கு காரணம் இவர்கள் நடந்து கொண்ட முறை என்பதாலே இப்போது திமுக மிக பலவீனப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பலவீனத்திலே இப்படித்தான் அவர்கள் வந்து நன்றி சார். டாக்டர், உங்களுடைய நிறைவு கருத்தா? 2014 தேர்தல் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு நமக்கு நாமே என்ற தலைப்பில் ஸ்டாலின் துவங்கிட்ட ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தமிழகத்தின் அவலங்களை பார்த்து கோபப்படுங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய வரைவறிக்கை எல்லாம் கூட அப்படியே திமுக காப்பி அடிக்குது அப்படிங்கிறீங்க. கோபப்படுங்கள் என்று சொல்கிறார். தமிழக மக்களை நானும் கேட்டுக்கொள்கிறேன், கோபப்படுங்கள். இந்த நிலைமை 5 முறை கலைஞர் முதல்வராக இருந்தபோது இருந்ததுக்கு பிறகு ஒரு முறை முதலமைச்சராக இருந்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞனை காட்டுறாங்க வீடியோவில். அவன் சொல்றான், நான் என்னோட சொத்தெல்லாம் வித்து படிச்சு பிஏ முடிச்சு வேலை கிடைக்கலன்னு. சொத்தை எல்லாம் வித்து படிக்கிற நிலைமைக்கு காரணம் திமுக என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். வருகிற 2014 தேர்தலுடைய ஒரே நோக்கம் திமுக அதிமுகவுக்கு மாற்று காண்பது அனைவரும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தை மீண்டும் வழிமொழி முழுகிறேன். உலகத்திலேயே நடக்காத ஜனநாயக ஒரு அவமானம் நடந்திருக்கிறது. பணத்தை கொடுக்கிறது ஓட்டுக்கு. 2 கட்சிகளும் முதல்ல அதை அறிவிக்கிட்டோம். எந்த சொல்லையும் பணம் கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். நிறைவு கருத்தாக உங்களுடைய நிறைவு. அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா செந்தில் சொல்றாங்க, திமுகவிற்கு மாற்று நாங்கள் என்று. திமுகவிற்கு நீங்கள் எப்படி மாற்றாக முடியும்? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்ன நீங்கள் ஒரு சாதி கட்சி, நீங்கள் எப்படி இன்னொரு கட்சிக்கு மாற்றாக நீங்கள் வர முடியும்? அல்ல நீங்கள் சார், நீங்கள் 1ஆம் கிளாஸ் கூட பாஸ் செய்ய முடியாதவரால் எப்படி ஐஏஎஸ் பாஸ் செய்ய முடியும்? அதுதான் நீங்கள் கேள்வி. நீங்கள் திண்டிவனம் நகர சபையிலே கூட ஜெயிக்க முடியாது உங்களால். அந்த வாக்கு வங்கி வைத்திருக்கிற நீங்கள் முதலமைச்சராக திமுகவிற்கு மாற்று என்று சொல்வதெல்லாம் நகைச்சுவையாக இல்லையா? அவருடைய வாழ்த்துக்கள் எங்களை குறை சொல்றீங்கன்னா கேட்கிறோம் சார். நான் என்ன கேட்கிறேன், இது அவர் உங்களுடைய இது. நீங்க வாங்க, நில்லுங்க, வாழ்த்துக்கள், வந்தால் மகிழ்ச்சி. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரே ஒரு செய்தி தான். செல்வந்தர்களின் கூடாரமாக திமுக மாறிவிட்டது என்று அண்ணன் சொன்னார். நான் சொல்றேன், திமுக முதல் தலைமுறை பட்டதாரியான திமுகவின் செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு நான். சரிங்களா? நான் தான் ஒரு அடையாளம். திமுக இன்றைக்கும் புதிய முகங்களின் அடையாளமாக தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் தளபதியின் முகமாக இன்றைக்கு நடைபெறுகிற இந்த எழுச்சி பாருங்க. 2016 நிச்சயம் திமுக ஆட்சி. திமுக ஆட்சி யார் தலைமையில் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், 2000 இன்னைக்கு நாட்டு மக்கள் பூங்காக்களில் பேசுகிறார்கள் அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி என்று. நான் பேசல. பாப்போம். 89, 91, 96 3 தேர்தல்களையும் பாமக தரிச்சு நின்ன கட்சி தான். பாமக இன்னைக்கு வந்த புது கட்சிகள். அது ஒரு 25 வருஷங்கள் ஆகுது. அதே மாதிரி மதிமுக ஒரு 20 வருஷம் மேல்
ஆன கட்சி தான். இந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இவங்க பாமகவோட பலம் வந்து ஒரு 4 to 5% இருக்கும். இவங்க 4 கட்சி அல்லது 5 கட்சியோட பலம் வந்து ஒரு 6 to 7% வாக்கள் இருக்கும். இவங்களும் தனிச்சு நின்ன அடிப்படையெல்லாம் வச்சு பண்ணுறாரு. 2014 மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் தனிச்சு நின்னாங்க, வைகோ பலமுறை தனிச்சு நின்னாங்க, திருமாவளவன் தனிச்சு நின்னாப்புல, மனிதநேய மக்களுக்கு தனிச்சு நின்று, பாமக தனிச்சு நின்று, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 6 to 7% இருக்காங்க. பட் இவங்க பேசுறது வந்து நாங்கள் மக்கள் இழந்துருவாங்க, மாற்றம் வரும் அதுன்னு பேசுறது இயல்பு. எல்லா கட்சியும் அப்படி தான் பேசுவாங்க, தங்களை வெறித்து தான் பேசுவாங்க. முடிச்சிடுறேன். என்னங்க நீங்க பேச விடுங்க. அப்படின்னா நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. நான் பேசல இது அதிமுக பொறுத்தவரை 96ல தோல்வியடைந்து 2006ல வந்து அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. பெருமைக்குரிய தோல்வி தான். 2006ஓட இன்னைக்கு அவங்க பெட்டர் பொசிஷன்ல தான் இன்னைக்கு லெவல்ல இருக்கிறாங்க. இதை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அலையன்ஸ் வேணும். அப்போ தான் அவங்க ஒரு வயபிள் ஃபைட்டை கொடுக்க முடியும். அதுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கட்சி பை இண்டிகேஷன்ஸ் தேமுதிகவும் காங்கிரஸும் தான். அதுக்கு பிறகு தான் மற்ற கட்சி. ஆனால் காங்கிரஸும் கூட திரு ஏவிகே சிலங்கோன் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு வந்த பிறகு விமான நிலையத்தில் எதிர்பார்ப்பு திமுகவின் எதிர்பார்ப்பு இப்ப தெரியாது. தேர்தல்ல பாருங்க, தேர்தல் களத்தில் இன்னும் இருக்கு, இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. எத்தனை மாற்றம் நடக்க போகுதுன்னு பாருங்க. இல்ல திரு சேர், அது ஒரு புதிய விவாதம். அப்புறம் அவர் பதில் சொல்ல கலைஞர் சொல்லியிருக்கிற மாதிரி இது பால் பொங்குகிற நேரம் கவனமாக இருக்குன்றாரு. நான் அவருக்கே மீண்டும் ஒரு உரையாடல் பொங்குகிற இந்த பால் அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, பணம் படைத்தவர்கள் இருக்கக்கூடாது. அது போன்ற பூனைகள் கோவையில் இருந்து இணைந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். தேர்தல் திருவிழா என்றே சொல்லலாம், தொடங்கிவிட்டது. இன்னும் தேர்தல் வரை இது போன்ற விவாதங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஊடகங்களிலும் தவிர்க்க இயலாத ஒன்று. ஏதோ ஒரு இடத்தில் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் என்னவாக இருக்கிறது என்பதை வாக்குகளின் மூலமாக நிச்சயமாக அறிந்து கொள்ளத்தான் போகிறோம். இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது, காத்திருப்போம். இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்கள் கடமை. அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.